மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் ஒளி போட்டு செயலும் தொடர்ந்து திகைத்தார் பிள்ளையார் துணி போட்டு செயலும் தொடர்ந்து அப்புடையாரே பிள்ளையார் துணி போட்டு செயலும் தொடர்ந்து கருணை மாய் கருமாய் கசிந்துருகும் மனதினிலே மகமாயி இசைந்திருக்கும் மகமாயி மாகாயி கருவாகும் உலகெல்லாம் கருணை மாய் கருமாயி குலதெய்வம் மாதானி கருணை மாய் கருமாய் கசிந்துருகும் மனதிலே இருக்கும் மகமாயி நெருப்பாக கொதித்துவிடும் கருணை மாய் கருமாய் கசிந்துருகும் மனதிலே இருக்கும் மகமாயி மாகாயி
நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல தலைவர் மருதிருவர் நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல தலைவர் மருதிருவர் வீட்டுக்கு தெய்வமாடி கண்டமா கண்டமா வீட்டுக்கு தெய்வமாடி கண்டமா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா செல்லம்மா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா செல்லம்மா நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல தலைவர் மருதிருவர் வீட்டுக்கு தெய்வமாடி கண்டமா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா செல்லம்மா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா 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 நாட்டுக்கு நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல தலைவர் மருதிருவர் வீட்டுக்கு தெய்வமடி கண்டமா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா செல்லம்மா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா செல்லம்மா பிரவியடி மன்னருவர் தேசியவாதியடி தெய்வீக பிரவியடி தேசமே தவிக்கிறடி கண்டமா கண்டமா மலை இலக்குமே காத்திரமே செல்லம்மா செல்லம்மா கண்டமா இலக்குமே தவிக்கிறமே செல்லம்மா செல்லம்மா நாட்டுக்கு நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல தலைவர் மருதிருவர் வீட்டுக்கு தெய்வமடி கண்டமா கண்டமா மருதிருவர் விவேக ஞானியடி செல்லம்மா செல்லம்மா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா செல்லம்மா எல்லையர் காலத்திலே வாழெடுத்து போரிட்டவர் எல்லையர் காலத்திலே வாழெடுத்து போரிட்டவர் குரண வந்தாரடி கண்டமா கண்டமா வீரமுடன் வந்தாரடி கண்டமா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா பொன்னம்மா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா செல்லம்மா நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல தலைவர் மருதிருவர் வீட்டுக்கு தெய்வமடி கண்டமா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா செல்லம்மா கண்டமா விவேக ஞானியடி செல்லம்மா
வணக்கம் காவல்துறை ஆய்வாளர்களே. உங்கள் பேருக்கு எனது சார்பாக நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புள் வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். சக்தி நாடகம் யாரு நாடகம் அப்படி சொல்ற? நீ யார ஓ நாடகம் சொல்லி இருந்தா அங்கே பிடிச்சிருக்க. அத்தடி நாடகம் யாரு நாடகம்? யார் நாடகம்? நம்ம நாடகம். ஊரு யாரு? ஊரு நம்ம ஊரு. யாரு? மைசெட்டு. நம்ம மைசெட்டு. எல்லாமே நம்மன்னு சேர்த்துக்கிறோம். பெட்டி நம்ம, வட்டி நம்ம, மிருதங்க நம்ம, மைசெட்டு எல்லாமே நம்மன்னு சேர்த்துக்க. நம்மன்னு சேர்த்துக்கிட்டா தான் நல்லா இருக்கும். உண்மையிலேயே எடுத்த பக்கம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல தொழில் பண்ணுவான். ஆமா. ஏன் என்ன மாட்டிக்கிட்டோம். ஆமா. மறக்க முடியுமா? அந்த ஊரவே மறக்கவே முடியாது மாப்பிள. ஊரை பேரை மட்டும் சொல்லிடப்படாது, யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அதனால அப்படியேப்பட்ட ஊர்கள் அமைஞ்சிருது. ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா வருஷம் இந்த ஊர்ல நாடகம் பண்ண மாட்டாங்க, நம்மள எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது. இந்த கடுப்புல தொழில் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன மாப்பிள? ஊரெல்லாம் நல்ல ஊர்தான், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரி, ஊர்ல உள்ள மக்கள் அந்த மாதிரி அப்படி இருக்காங்க. மக்களும் நல்ல மக்கள் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வேற என்ன பிரச்சனை? மதுரை வீர உள்ள போனவன்னா அவங்க வேலை செய்யறது 145. அடே அப்பா, அவங்க படுத்துற பாடு பப்புன்னு வெளியில போனடா. அப்பா அப்பா பப்புன்னு போது போது, நீ போய் டான்ஸ் வர சொல்லு, நீ போயிட்டு டான்ஸ் வர சொல்லு, போட்டு அருவியா இருக்காம அப்படின்னு சொல்ற ஊர்களும் இருக்கு. ஆமா. அப்படி ஒரு சில பேர் வந்து நாடகத்தை நிறைய செலவுகளை பண்ணி, வரிவம்புகளை போட்டு நிறைய காசுகளை செலவு பண்ணி இந்த நாடகத்தை வச்சுடுவாங்க. ஆமா. நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு எல்லா பேரும் கிடையாது, ஒரு சில பேர் அது நேர்த்திக்கடமாப்ல. ஆமா. அப்படின்னு வந்து உட்கார்ந்து எங்களை பேச விடாம, பாட விடாம, ஆட விடாம பண்ற ஊர்கள் நிறைய ஊருக்கு இருக்கு. அதுலயும் ஒரு சில பகுதிகளுக்கு போனோம்னா கெட்ட வார்த்தை பேசினாதான் கோமாளின்னு ஒத்துக்குருவாங்க. ஒரு சில ஊர்ல ஆனா ஒரு சில ஊர்ல எந்த தவறும் பண்ணக்கூட, எந்த கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சொல்லிடுவாங்க முதல்லயே. அது உண்மைதான். அது மாதிரி இலைமறிவு காய் வரவா கொஞ்சம் கொஞ்சம் நாடகம் நல்லது இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொடாம பட்டு படாம லேசு வாசா இருக்கத்தான் செய்யும். அதனால இன்னைக்கு அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அருமையான நாடகம் போட்டாச்சு. இந்த நாடகத்தை நல்ல முறை அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். ஆமா ஆமா. மைக் ஆஃப் பண்ணாதீங்க. எதுக்கு மைக் ஆஃப் பண்ணியா? தண்ணி குடிச்சியா? தண்ணி குடிச்சா மைக் எதுக்கு ஆஃப் பண்ணியா? மைக்ல எதுக்கு பண்றோம்ல? அப்படி இல்ல. நாடகம் அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசணும். பாத்தியா? பேசணும். காலையில நாடக அமைப்பாளர்கிட்ட காசு கொடுக்கும் பொழுது நாடகம்னா இதுதான் நாடகம். சூப்பர் நாடகம். ஏ அப்பா, பெட்டிக்காரி தெளிவான பெட்டிக்காரியா, அள்ளிட்டாரியா. மிருதங்க அருமையான மிருதங்க. டே அப்ப இந்த மிருதங்கத்தை இங்க இருந்து கேட்கறதை விட ரொம்ப தூரத்துல போய் கேட்டாலும் தெரியும் தத்தம் அப்படி இருக்கு. அதே மாதிரி ஆல்ரவுண்ட் அருமையான ஆளு சூப்பரியா இருக்குங்க. ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு காலைல சொல்லுவாங்கன்னு சொல்ல வர்றேன். ஒரு ஆளை சொல்லல இல்ல, தாளக்கார உட்காரு குரங்கு மாதிரி. ஓ அப்பா, அழகு கோயில காட்டான் இப்படித்தான் இருப்பியா? ஆமா. கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க முகரை எப்படி இருக்குன்னு தொங்கிரு. பாத்தியாரு இப்ப பாருங்க, எல்லாரும் முகத்தை பாருங்க, மல்லிகை பூவா மலர்ந்து இருக்கு. இதே முகத்தை ஒரு 3 மணிக்கு பாருங்க, முருகை வெளியில வரும் பொழுது எப்படி இருக்கு? மல்லிகை பூவா இருக்கிற முகம் வாழை பூவா 1.5 முழத்துல தொங்கிருது. ஏன் மாப்பிள 3 மணிக்கு மேல? நானும் போற ஊரெல்லாம் எப்படியாவது நிமித்து போலாமே தெரியும், நிமிக்க முடியாது. ஒரு நாளைக்கே நிமித்து விடுங்க மாப்பிள. எல்லாத்துக்கும் நிமிக்க முடியுமா? ஒரு சில பேருக்கு நிமிக்க முடியும், எல்லாத்துக்கும் நிமிக்க முடியும். நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரியா மாப்பிள? உங்க பேச்சு சுத்தம் வேற எதே சொல்ற மாதிரி தெரியல. இல்ல மாப்பிள, எது கல்லுமடக்காரன் சொல்லி கொடுத்தாரு? அப்படிலாம் இல்ல, அவர் கொஞ்சம் மோசமான ஆளு, அதனால அவர் ஒண்ணு எதுவும் சொல்லி கொடுக்கல. இல்ல இல்ல. சரி சரி. அதனால உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ஆமா ஆமா. 4 நாடகம் ஆடினாலும் மாசத்துல 4 நாடகம் ஆடினாலும் இப்படியாப்பட்ட ஊர்கள் நாடகம் ஆடணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த கருத்தும். பாத்தியார இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஒரு நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? இப்ப நீங்க 4 பேர் நினைக்கலாம், நம்மள வச்சிருந்த நாடகத்தை கொண்டு போய் நீங்க நினைக்கலாம். இல்ல மாப்பிள, இது ஒண்ணு தவறு கிடையாது. இல்ல தவறு இல்ல, அவங்க நினைச்சுக்கிறது. ஆமா, அப்படி நினைச்சுக்கிறது. அதே மாதிரி உள்ள வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேரும் நாங்க நினைச்சுக்கலாம், நம்மள வச்சுதான் நாடகத்தை கொண்டு போகணும், நம்ம தான் விடிய வைக்க முடியும்னு நாங்க நினைக்கலாம். சரி, அதுவும் ஒண்ணு தவறு இல்ல. நீங்க நினைக்கிற தவறு இல்ல, நாங்க நினைக்கிற தவறு இல்ல. இந்த நாடகம் நல்லா இருக்குன்னு கேட்டு போறது அன்னை உங்க மனசு வைக்கணும். ஆமா, மைசெட்டுக்காரங்க மனசு வச்சாதே இந்த நாடகம் சிறப்பா அமையும். அவங்க வச்சு மனசு வச்சாதே விடிய விடிய நம்ம பேர் வாங்க முடியும். ஒரு பாட்டு பாடி இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பேசி இருக்கீங்க. ஆமா, ஏத்துங்க இறக்குங்கன்னு சொல்லலாம். அது என்னமோ தெரியல வாத்தியாரே. ஏன் ராசி என்ன ராசியா? மைக் ராசியா இருக்கும் போல இருக்கு. எங்க போனாலும் உங்களுக்கு மட்டும் மைக் அமைஞ்சிருந்தா, எனக்கு மட்டும் எந்த ஊரையும் ஏத்துங்கன்னு சொன்ன என் சரித்திரமே கிடையாது. ஏன்னா நீங்க சென்டர் மைக்ல மாப்பிள உரைங்கன்னு சொல்லுவேன், கூட்டுங்கன்னு என் சரித்திரத்துல என் வாழ்நாள் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் சொன்னதே கிடையாது.
அதனால உண்மையிலே அருமையா இருக்கு. கிராமத்தை சார்பாக மைச்செடுக்கா சோற கை தட்டுகள் நல்லா இருக்கீங்க. நன்றி நன்றிப்பா. அருமையான ஒளிபெருக்கு, அருமையான இசைக்கலைஞர்கள், அருமையான ரசிகர்கள் 3 சிறப்பாக வந்து நாடகத்தை சிறப்பானது அமைக்கணும். அண்ணே வாங்கண்ணே, ரொம்ப நேரம் இருக்கீங்க, வாங்கண்ணே வாங்க வாங்க. இந்த பைக்கில் நான் அதை சரி பண்ணி. ஸ்ரீ புல்வாயிரமூர்த்தி ஐயனார் புறவி எடுப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் முக்குளம் சார்பு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் இங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புல்வாய்க்கரை உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இபி வயர்மேன் ஆபீசர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முருகன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அருமையாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் முருகன் ரேடியோஸ் உரிமையாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய புல்வாய்க்கரை கிராம பொதுமக்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது நியூ முருகன் ஆடியோஸ் ஆபரேட்டர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இபி வயர்மன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தி வருகிறது. இருக்கும் ஆவரங்குளம் ராஜா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாக கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய புல்லாய்க்கரை கிழவு பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். புல்வாய்க்கரை கிராமத்தை சார்பாக இங்கே அருமணி வாசிக்கும் பாசத்துக்குரிய அன்பு அம்மா காவலூரை சேர்ந்த என் சுரேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடப்பட்டு பிடிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வாசிக்கும் அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த செல்வராஜ மாமா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடப்பட்டு பிடிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எங்க முதலாளியுமாகிய இன்னைக்கு முதலாளி அவர் தானே நம்மளுக்கு படியிறக்கிற பகவான். அடே கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசப்படாது, அவர்கிட்ட ரொம்ப நாசுப்பா நடந்துக்கிறேன்னு இதே சம்பளத்தை கை வச்சிருக்கேன் சொன்னார. ஆமா, அன்பு தம்பி சக்தி அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு படிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தாளவாசிக்கும் அன்பு மாப்பிள்ளை அழகர் கோவிலை சேர்ந்த குரங்கு அவர்களுக்கு மாலை வந்து பொன்னாடப்பட்டு படிக்கிறார்கள். அழகர் கோவில் நம்ம குரங்கா என்ன சொல்றா? எரிச்ச மசரா இருக்கு, அவனை பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஆமா, இங்கு பப்பனாக பிறந்தங்க நடிக்கும் முத்துராஜ் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை பற்றி கௌரவிக்கும். நீங்க போடலைனால் நாங்க சொல்லிடுவோம். சிறந்த முறையில் காலையிலே கோவிப்பேன். வீடியோ கவிஞர் பாசத்துக்குரிய அன்புள்ள ஏமாத்தியார நீங்க வேற துண்டு போத்துறதெல்லாம் பிரச்சனை இல்ல. வெள்ள துண்டை கொண்டுகிட்டு வீட்டுக்கு வராதே நிக்கிட்டாங்க எங்க வீட்டுல. வெள்ள துண்டே ஒரு பீரோடு பூரா அடுக்கி வச்சிருக்கீங்க. அந்த வருஷம் கடவுளே கடவுளா பாப்பா சாமி நல்ல மனிதா மச்சை அண்ணா இந்த யூடியூப் கொண்டு விட்டுருங்க. நன்றி சொல்லணும் சரிங்களா? யூடியூப் சேனல் ஆர்ஜே தபம் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு பிடிக்கிறார்கள். நன்றி சொல்லிடுங்க. 7 அங்கனங்க இறையங்கள் முக்கண்ணி வேடம் பதிகம் பெறும் பெண் தாமரை பாடும் திருமண பார்ப்பதி பாதங்கள்
சூடுமேன் திருவாய் தோத்திரம் சொல்வேன் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மாவட்ட கிராம புழுவாக்கிற கிராமத்தார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இசைக்குழுமத்தினர் கலைக்குழுமத்தினர் அனைவருக்கும் எங்களது யூடியூப் சேனல் ஆர்ஜே தவம் சார்பாகவும் நல்ல ஒரு வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரியாத யாரா நம்பி இருக்காமலுக்கு பொன்னாடு போற்றிய மாபெரும் கிராமமாகிய அங்க போய் அதை கொண்டே அந்த யூடியூப்ல விட்டு கொடுத்து போனியா இங்கே வச்சுட்டு போய் ஐயப்பா. பொன்னாடு போற்றிய மாபெரும் கிராமமாகிய புழுவாக்கிற கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வாத்தியாரே வந்த உடனே மரியாதை செஞ்சுட்டாங்க. சரி, மரியாதை செஞ்சா நம்ம என்ன செய்யணும்? மரியாதையோட காப்பாத்திக்கணும். மரியாதையோட வாங்கிட்டு மரியாதையா போயிடலாம். ஆமா, நம்ம மரியாதையோட நடந்துக்கிறதுல காலையில நம்மளுக்கு சம்பளம் வாங்கும் போது மரியாதை கிடைக்காது. ஆமா ஆமா. அதனால எப்படி சொல்லப்படுது தெரியுமா? கண்டாய் இருக்கும் இடம் கண்ட தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் மட தோட்டம். கண்டாய் இருக்கும் இடம் கண்ட தோட்டம், காதலிக்கு இருக்கும் இடம் மட தோட்டம். கண்டாய் இருக்கும் இடம் கண்ட தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் மட தோட்டம். காசு வாங்குறதுக்கு அடிச்சுக்கிறது அவர் வீணா அடிச்சுட்டு கிடக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்க போகுதோ தெரியல. இடியப்பம்மா வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கு வாத்தியாரே வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். சரி, என்ன வாத்தியாரே அப்புறம் மத்திய அங்கிட்டு வர சொல்லி நல்லா அடிப்பாங்க. வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம்னா சில பேர் திரும்ப பப்பன் என்ன வாத்தியாரே சில பேர் திரும்ப பப்பன் கேட்பேன் நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. தொழில் அதெல்லாம் நறுக்கு சுருக்கு இருக்கு. சில பேர் திரும்ப டான்ஸ் கேட்பேன் நல்லா பள்ளியா கூட்டியாந்துருக்காங்களா? ஆமா. இல்ல எது கிளடு கட்டியா கூட்டியாந்துருக்காங்க? கிளடு கட்டினா வண்டியில ஏற மாட்டேன். ஐயோ வாத்தியாரே உங்களை சொல்லல வாத்தியாரே, நம்ம இங்க நடக்கிறத சொல்லல. நமக்கு நினைப்புல பல பேர் நாடகத்துக்கு வர்றவங்க அப்படித்தான் வருவாங்க. ஆமா ஆமா. ஏன்னா காலையில இப்ப எல்லாம் பூராமே காலையில அதாவது வேலை வெட்டி பார்த்தாதே குடும்பம் ஓட்ட முடியும். அப்ப என்ன செய்வா, இந்த வேலை வெட்டி பாக்குறதுக்காக என்ன செய்வா, இந்த பப்பு டான்ஸ் வரைக்கும் பாக்கணும்னு ஒரு எண்ணத்தோட வருவாங்க. வரும்பொழுது என்ன நினைச்சுக்கிட்டு வருவாங்கன்னா, டான்ஸ் கிளப்புல என்ன யாரை போட்டுக்கான்னு தெரியலையா. ஏன்னா நோட்டீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க நினைச்சு வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, டான்ஸ் சின்ன பிள்ளையா இருக்குமா, கல்லூரி கட்டி எதுவும் போட்டு விட்டுருக்காங்களா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கணிப்போட வர்றதுதான். இன்னைக்கு கல்லூரி கட்டியை கூட்டிக்கிட்டு வந்து ஊரு புழுவாக்கரையில யாரு விளக்கமா தடி வாங்குறது? நம்ம சக்தி வேலை அப்படி போடவே மாட்டேன். அருமையான அந்த எண்ணமும் தெரியல. அதே ஒரு ஆளை கைகளை வச்சுக்கிறேன், யார போட்டா எங்க பேர் வாங்கலாம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா. அருமையான பொம்பளை நாடக உலகத்துல அடே அப்பா தக்காளி பழம் மாதிரி பப்பாளி பழம் மாதிரி பல 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 பாத்தியாரே. சாதாரண பிள்ளையா ஒவ்வொரு நாளைக்கு கிளடு கட்டி வந்து சேர்ந்துடும். ஆனா அந்த கிளவியலையும் பவுடரை போட்டு கொண்டு நிப்பாட்டினா 16 கொம்பரி மாதிரியே. ஆமா. ஆனா இன்னைக்கு வந்திருக்கப்பல அருமையான பிள்ளை. உனக்காத்தாயா சின்ன அப்படி சிட்டு மாதிரி போட்டிருக்கியா? உனக்கா உண்மைதான். வெஞ்சனமே தேவையில்லைங்க. ஆமா ஆமா. ஒரு ஆண்டா சோற கூட வெஞ்சனமே இல்லாம சாப்பிடலாம். அப்படி அழகி இன்னைக்கு
பெரிய மேடை சொல்லுங்க ஆச்சாரியா. எதுக்கு பெரிய மேடை எதுக்கு போட்டுருக்காங்க? பெரிய மேடை எதுக்கு? காலை தூக்கி ஆட அப்படியே எல்லாரும் பாக்குறதுக்கு. ஓஹோ, கீழே மேல 2 ஆட கீழே இருந்து பாக்க பெரிய உயரமான மேடை தானா? சரி, யார் கொட்டை விட்டது? கொட்டை விட்டியா? இப்ப ஐயா ஐயா கொட்டை விட்டியா? என்ன அப்படி பாக்குறாரு? ஆமா, சில பேர் வள்ளிய போக்கட நோக்கம், ஒரு சில பேர் நார்தர போக்கட நோக்கம், ஒரு சில பேர் இன்னைக்கு உண்மை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. இவருக்காகவே இன்னைக்கு பாடிக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, உண்மை அதுதான். விடிய விடிய வாச்சு அவருக்கும் கை வலிச்சு போகும் பாவம். எப்படி அவருக்கா ஓய தொட்டிக்கு அடிச்சுக்கிட்டே கிடக்கணும் இன்னைக்கு பாத்துப்பா. ஆமா, அப்படின்னு சில பேர் வள்ளிய போக்கட நோக்கம், ஒரு சில பேர் நார்தர போக்கட நோக்கம், ஒரு சில பேர் படுத்திக்கு விட்டு காலையில முருகனை பார்க்கணும் நோக்கம். அப்படி இயக்கத்துடைய நோக்கத்துல எந்த இடத்துக்கு வந்தாலும் கூட தூக்கத்தோட மட்டும் யாரும் நாடகம் பார்க்க வரப்படாது. ஏன் எல்லாரும் முகம் மல்லிகைப்பூவா இருக்கிற முகம் இந்த பாலப்பூவா தொங்கிருச்சுன்னு சொன்னானே, அந்த மாதிரி தொங்கிரும். தூக்கம் வந்துட்டா தூக்கம் வராது, தூக்கம் வரப்படாது. பாத்தியாரே, புல்வாக்கரை மேடையில 5000 பேர் ஆம்பளைலா உட்கார்ந்து இந்த பொட்டலே கொள்ளாம நாடகம் பார்க்கட்டு. ஆமா, சபை நிரக்கவே நிரக்காது. அதே மாதிரி 10,000 பேரோட உட்கார்ந்து ஆம்பளை நிறைச்சு உட்கார்ந்து சபை நிரக்காது. சபை நிரக்கணும்னா யார வச்சு தெரியுமா? யாரு? இந்த பெத்த தாய்மார்கள் வச்சு பெண்களை வச்சுட்டியா. ஆமா, பெண்கள் இல்லாத சபை எங்க? நாடக மேடை மட்டும் இல்ல வாத்தியாரே, நாடக மேடையா இருந்தாலும் கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி நல்ல விசேஷங்கள் எங்கேயா இருந்தாலும் பெண்கள் இல்லாத சபை நிரக்கவே நிரக்காது. ஆமா ஆமா, நீங்க புல்வாக்கரை மேடை நிறைஞ்சிருக்கு, ஜெகஜோதியா இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? பெத்த ஆத்தா மாருங்க. நம்ம நிறைய ஊர்களுக்கு போறோம். ஆமா, மாசம் 30 நாள் 30 ஊருக்கு போறோம். ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் பாக்குறோம். ஆமா ஆமா, ஒரு சில ஊர்களை பாத்தீங்கன்னா ஆண்களா கூட்டம் போடுவாங்க. ஆமா, ஒரு சில ஊர்களை பாத்தீங்கன்னா பெண்களா கூட்டம் போடுவாங்க. ஆமா, ஒரு சில ஊர்களை பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாம் சரிசமா ஒன்னா கலந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஓஹோ, ஒரு சில பகுதிகளில் ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில மாவட்டங்கள்ல பெண்கள் சுத்தமாவே நாடகம் பார்க்க வர மாட்டாங்க. அது எங்க ஏரியால சுத்தம் மோசம். ஏன் வரவே மாட்டாங்க, நாடகம் சுத்தமா வர்றதே கிடையாது. பெண்கள் நாடகம் வர்றது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? பெண்கள் நாடகம் ஊருக்கு குறைஞ்சதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, இந்த பப்பு டான்ஸ். நாங்க உண்மையை ஒத்துக்கிறோம்ல. ஏன் அப்படி நீங்க எப்படி செய்றீங்க? பப்பு டான்ஸ்னாலே இவங்க என்ன செய்வாங்க? அசிங்கமாவே பேசுவாங்க. அப்படின்னு பெண்கள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தையாவே பேசுவாங்க. எதுக்கு இந்த கட்டாயம் அதை போய் பார்க்க போறோம், நம்ம குடும்பத்தோட உட்காந்து அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசுல என்ன போயிருச்சு. ஆமா ஆமா, ஒரு சில கோமாளிகள் பண்றது, ஒரு சில டான்சர்கள் பண்றது ஒத்துப்பட்ட கோமாளிகளுக்கு கெட்ட பேர் தானே, கெட்ட பேரு எல்லாருக்குமே மொத்தமா வந்துருது. ஆமா ஆமா, ஆனா அதையெல்லாம் மீறி புல்வாக்கரை மேடையில இந்த பெத்த ஆத்தா மாதிரி உட்காந்துக்கான யார நம்பி வந்திருக்கா தெரியுமா? யார நம்பி? இந்த என்னைய நம்பி வந்திருக்காங்க. ஆமா, என்னைய நம்பி உட்காந்துருக்காங்க. என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்தணும். இப்ப 4 கெட்ட வார்த்தை பேசுறேன்னு பேசுறது சொல்லல, ஒரு கெட்ட வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்பளைக்கு குழுன்னு இருக்கும். சொல்லுவாங்க, நீ ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அடே அப்ப இந்த கோமாளி வக்காலி எந்த ஊரும் தெரியல, நல்லா பேசுறாங்க, நல்லா சிங்கமா பேசுறாண்டா. நான் மட்டும் இங்க நாடாத்துக்கு வந்திருப்பேன், எங்க அக்காலையும் சேர்த்து கட்டி கொடுக்குற மாதிரி வரும். சரி, நல்லாத்தே விரும்புறாங்க அப்படின்னு லேசா 4 வார்த்தை விட்டு ஜோலி முடிஞ்சு அதோட செருப்பு பறக்கும் பாரு. என்ன சொல்ல கேளுங்க வாத்தியாரு, இவங்க விட்டுட்டு போயிருவாங்க. சரி, என்னை நம்பி உட்காந்துக்காக இருக்க பின்னாடி ஆத்தா மாரு. அவங்க ஊரை எந்திரிச்சு பாய் படுதாவை எடுத்து பெட்ஷீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பரட்டுன்னு ஒரு உதறி விட்டு திரும்பி கூட பார்க்காம அங்கிட்டு இவங்க எல்லாம் இங்கிட்ட பேசுவாங்க. தாய்மார் ஊரை அங்கிட்டு இருட்டுக்குள்ள போகும்போது பேசிக்கிட்டே எப்படி பேசுவாங்க? ஐயோ, இதுக்கு தானடி நான் வேணான்னு சொல்லி கேட்டி அந்த நாடகத்துக்கு அதுக்கிட்டே போப்படான்னு பப்பனுக்காரன் பேசுறேன் தும்பியா குடிக்க இந்த பேசுறேன் வாங்கடி பேச பக்கம் போத்து அப்படின்னு பேசிவிட்டு போயிருவாங்க. ஆமா, இப்படி பேசுறதுக்கு மச்சுக்கலாமா? வேஷம் போட்டு வெளியில வந்து புண்ணியம் இல்லாம போயிருவாங்க. கண்டிப்பா நம்ம நல்லதே பேசணும், நல்லதே நடிக்கிறது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடிக்கிறேன் வாத்தியாரே. ஆமா, கொஞ்சம் இப்ப தினமும் சாப்பாடா சாப்பிடுறது நல்லா இருக்குமா? கொஞ்சம் தினமும் ஒவ்வொரு நாளைக்கு கருவாடு குழம்பு, மீன் குழம்பு ஊட எப்படி சேர்க்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சாம்பாரா சாப்பிட்டா சளிச்சு புளிச்சு போயிரு, அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். தாளக்கார என்ன பண்ற? சேலத்தை சாட்ட ஆமா, அதனால ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து இது உங்களை நம்பி ஒரு விட்டு ஒரு அப்பா அண்ணா எப்போது நீங்க தப்பாக என்ன வேணா
விட்டு போவேன் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஊரில் உலகத்தில் போனது நடக்கலையா வீட்டையும் மறந்து விட்டு ஒரு நாட்டுக்கு ஓடலையா இல்ல 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 மங்கிலாதுரை வெட்டி இல்ல 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 மங்கிலாதுரை வெட்டி கொண்டு காதல் எல்லாரும் ஒண்ணு என்ன வேணும் வேற சொல்ல வேணும் வாழ்க்கையில வாழப்பட வேணும் வாலிபவேனு கண்ணா உன்னப்பட்ட ஆசையும் தொட வேணும் ஆமா 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 ஆயிரம் கவிய வரும் ஆமா 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 நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரமுடன் இருக்கும் புல்வாயிரம் ஒன்றிய ஐயனாதுரை விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் புல்வாக்கரை கிராமத்தில் அல்பாத்துக் கொண்டிருக்கும் அல்மிகை ஸ்ரீ புல்வாயிரம் ஒன்றிய ஐயனார் திருக்கோவில் புறவி எழுப்பு விழா முன்னிட்டு இவர்கள் இன்றைய தினம் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மரியாதைக்குரிய அன்புள்ளம் முக்குளம் உயர்ந்தது காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய புல்வாக்கரை உயர்ந்தது கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் மிக சிறப்பாக நடக்க காரணத்தினார் இதில் பங்கேற்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லுது கடமை இடது கடமை சண்டை இடமெல்லாம் தனக்கு தன்னை வெற்றி பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மச்சான் கருமனூரை சேர்ந்த எஸ்வி வசீகரன் அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் வேடன் விருத்தனாக ஒருத்தரை கத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக கோயிலேச்ச கோயிலவாணி உங்கள் நண்பரை காட்டிற்கு அன்பிற்கு திருமதிக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருடைய சொந்தக்கார பிள்ளை வேற யாரும் கிடையாது. பாசத்துக்குரிய அன்பு சகோதரி செயற்குழு உறுப்பினருமான ஜி எம் கலையரசி அக்கா அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியார் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு வழிவசை திருக்கடும் பாடலை பாடி உங்களை விளக்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரு அன்பு தம்பி திருப்பத்தூர் அருகமில்லை செம்மணிப்பட்டியை சேர்ந்த எஸ் ஜெயபாத்தி ஒரு கான பிரியர் கழகப்பிரிய நாடகம் கற்றுக் கொண்டிருக்கிறார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு மக்கமின்றி மக்கமலை இசைமேதை அன்பிற்கு மாத்திரம் அறியக்கூடிய பாசமகள் அன்பு வாத்தியாரும் ஆகிய இவர் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் நினைக்கலாம் அனுமோனி மட்டும் வாசிக்கிறார் அப்படின்னு. ஒரு பெரிய வக்கீலுக்கு படிச்சுட்டு எப்படி வாத்தியார் இதுக்கு வந்தீங்க? அத புதிய புதிக்காளி சொல்றான். ஏது என்ன கவலை எத்தனை தடவை சொல்றேன். பாசத்துக்குரிய அன்பு மாமா ஆறு காவலூரை சேர்ந்த என் சுரேஷ் அவர்களுக்கு ஹார்மோனியம் பின்பாட்டு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா தாயம் காப்பது கடமையடா தாயம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா
என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அருமையான பாடல். அப்படி பாட்டல் நன்றி 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 நன்றி. அவ்வளவுதான். இப்படி பாட்டெல்லாம் பழைய பாட்டெல்லாம் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வாத்தியாரே. அதற்கு அடுத்தபடியாக கோடிவேந்தர் மிருதங்க சக்கரவர்த்தி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணிய சிசிபலி பாசமிகு அன்பு மாமா, எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமான அன்புமா ஏனாவியை சேர்ந்த எஸ் செல்வராஜ் மாமா அவர்கள் மிருதங்கம் அட்டோலை. கையில வாசிக்கிற குச்சி எடுத்து அடிக்கிறது அது வேற, கையில வாசிக்கணும்ல எவ்வளவு சிரமமான வேலை. இந்த கையில நம்மள 2 அரை கண்ணத்துல இருந்தா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அது வாத்தியார் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்தபடியாக எங்க படமாத்திய புகழ் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகு
எனது அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் கடவுளே இறைவா இறைவா ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பாசமிகு எனது அன்பு தம்பி சமாளி தெரியலா நான் கேக்குறேன் இல்ல சமாளி தெரியலா அப்படியா சரி சரி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பாசமிகு எனது உயிரில் மேலான எனது அன்பு தம்பி கல்விமணியை சேர்ந்த கே சக்தி வேலுங்க ஆளுடைய சிவப்பார் குறுகிய காலத்துல இப்ப வந்து எத்தனை வருஷம் ஆகுது தம்பி? 6 வருஷம். அந்த 6 வருஷத்துக்குள்ள ஒரு இடத்தை பிடிச்சு இன்னைக்கு சக்தி வேலுன்னா அந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி ஒரு இடத்தை பிடிச்சு நாடக அமைப்புல நிறைய நாடகங்கள் வேற இந்த அப்பா காசு கொடுக்குறாரு. வாங்கி கொடு. என்னையா சொல்றேன் கடவுளே, அது அப்படியே கொடுங்க பாக்கிட்டு. இங்க கொண்டாங்க, நான் கொடுக்குறீங்க கொண்டாங்க, கீழே விழுந்துறியா வாங்க கொண்டாச்சுப்பா. புல்வாக்கரை மச்சக்காலை ஐயா அவர்கள் இங்கு ஆல்ரவுண்டர் வாசிக்கும் தம்பி சக்திவேல் அவர்களுக்கு ரூபாய் 1001 அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியுள்ளார். இன்னும் 900 ரூபாய் பாக்கி வச்சிருக்காரோ? சரி சரி சரி, நீங்க 5000 கொடுத்தாலும் அந்த காசு கூட எங்களுக்கிட்டே வரும். என்ன வச்சாரு? ஆமா, நன்றி நன்றி கேப்பா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த 100 ரூபாய் கொடுக்கணுங்கிற ஒரு மனசு வந்துச்சு பாத்தீங்களா அன்பு தம்பிக்காக. ரொம்ப சந்தோஷம். காலேஜ் முடிச்சுட்டியா இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கியா இல்ல எப்படி? தெரியாம தான் கேக்குறேன், உண்மையாவே தெரியல. 1001 காலேஜ் முடிச்சா? சரி சரி சரி, இங்கதான் படிச்சியா? சரிப்பா சரிப்பா. சிறந்த முறையில் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகு அன்பு தம்பி கல்விமணியை சேர்ந்த கே சக்திவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அடையாப்பா தாளக்காரர் தொடக்கிறாரு.
அவனும் போடணும்லையா இல்லையா நீ இப்படி சரியா சரியா சிறந்த வகையில் எங்களுக்கு எனக்கு உண்மையிலேயே தாளத்திலே பிடிச்சது அருண் ஒரு ஆள் தான். ஆமா நான் ஒரு ஆள் கருவனூரை சேர்ந்த எனது பாசவையே மச்சனே அப்புறம் நான் விளையாடாம யார் விளையாடுறது? ஏயா அப்பதான் அழகர் கோயில் சொன்ன இப்ப கருவனூருங்கிற அப்பப்ப ஊர்களை மாத்திக்கிருவேன். கருவனூரை சேர்ந்த அன்பு மச்சா அருண் அவர்களுக்கு லைவ்ங்கிற தாளத்தை சமைப்பா. என்னடா முடிச்சுட்டா வாசிப்பியா இப்படி நீ பாடிப்பட வாசிக்கிறதா எதுக்கா அம்மா பொடிசு கடை ஓரத்துல பாட்டு பாருங்க. அப்படியா பாட்டி வந்தேன் வாசிக்க என்னடா பிடிப்பு தோசைக்கடை ஓரத்திலே தோசை ஒன்னாங்க தோசை ரெண்டாங்க தோசை மூணாங்க வாங்க சொன்னேன் அவரோட சிஷ்யன் தானே அவரு. ஆமா அப்படியே இருக்கு கலரெல்லாம். சிறந்த முறையில் இங்க அருமையான ஒளிமொழி அமைப்பு அன்புள்ளம் அருமையான விளைவிக்க ஏன் முக்குளத்தை சேர்ந்த நீயும் முருகன் நீயும் முருகன் 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 ரூபாய் 200 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.